ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்தது. சரி, நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை, ஸ்வீட்டாக எதாவது செஞ்சு வைப்போம் ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன். நான் வந்து ராகியில் தான் ஒரு ஸ்வீட் செஞ்சுருந்தேன். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கும் போது இது சாப்பிட்டா கொஞ்சம் ஃபில்லிங்கான மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் ஒரே ஒரு கப் வந்து ராகி எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டு ஒரு வாணலில் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணும் இல்லை, லைட்டாக சூடானா போதும். இன்னொரு பக்கம் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ராகியை லைட்டாக வந்து தண்ணி தெளித்து ஒரு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தண்ணியான பதத்துக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வந்து அடை மாதிரி சுட்டு எடுத்து செய்ய போகிறோம். அதனால் தோசைக்கல் நல்லா சூடானதும் உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே நெய் ஊற்றி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. புட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் 2 பக்கம் நல்லா சூடாகி கலர் லைட்டாக மாறணும். அந்த மாதிரி வந்ததும் எடுத்துருங்க. இப்போ நம்ம இது கூட வச்சு அரைக்கிறதுக்காக நான் வேர்க்கடலை எந்த கப்பில் மாவு எடுத்துருக்கனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையும் லைட்டாக வறுத்து மேலே இருக்க தோல் எல்லாம் நம்ம நீக்கிடலாம். அதுக்கப்புறமேட்டா நம்ம ராகி அடை வச்சுருக்கோம் இல்லையா, ராகியோடைய அடை, அப்புறம் வேர்க்கடலை, ஒரு 2 3 ஏலக்காய், ஸ்வீட்னஸ்க்காக வெல்லம், நாட்டு சக்கரை நான் 2மே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வெல்லம் மட்டும் போதுன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லை நாட்டு சக்கரையோடைய டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இது கொஞ்சம் 2மே மிக்ஸ் பண்ணி தான் ஸ்வீட்னஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை லைட்டாக வேணால் ஒரு சிட்டிக்கா பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சதும் நமக்கு வெல்லம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை போட்டிருக்கிறதுனால வேர்க்கடலையும் அந்த ஆயில் இருக்கும் இல்லையா, அந்த ஆயிலும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பிசைகிற பதமே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் அதை எடுத்து பிடிச்சிங்கன்னா லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும், லட்டு மாதிரி வரும். நீங்கள் குட்டி குட்டியாக லட்டு மாதிரி பிடிச்சி நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நமக்கு கெடாமல் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.